வணக்கம் நண்பர்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முட்டி தேய்ந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு கொஞ்சம் ஆபாசமாக பேசியிருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, வீடியோக்குள்ளார போகலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முட்டி தேய்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இந்த பேச்சு இந்த அளவுக்கு வளருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐசியூல இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அதற்கு எதிர்வினையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களுடைய தந்தையினுடைய கைதான் நடுங்கிட்டு இருக்கு, அதனால முதல்ல அவரை கொண்டு போய் ஐசியூல சேர்த்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு கோபமடைந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முட்டி தேய்ந்த எடப்பாடி பழனிசாமி திமுகவை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி அவர் பேசுனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக அறிவிக்கப்பட்ட பொழுது, அதாவது குனிந்து கொண்டே சென்று சசிகலாவுடைய காலில் விழுந்து வணங்கியிருப்பாங்க. அதை தான் முட்டி தேய்ந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில் பேசியிருப்பார். அப்படிப்பட்ட பேச்சை நாம் பாராட்டி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதைவிட மோசமாக ஆபாசமாக பேசக்கூடியவங்க தான் திமுகவை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய முழு நேர பேச்சே இப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை நாம் பாராட்டி தான் ஆகணும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு பெரிய அளவில் செவிசாய்க்காமல் கடந்து போயிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். என்னுடைய வயசுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு சமமாக பேச எனக்கு மனம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தா தவிர்த்திருந்தா உண்மையாக மக்கள் அவரை பாராட்டியிருப்பாங்க. ஆனால் அவரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இறங்கி சென்று, உங்களுடைய தந்தையினுடைய கைதான் அடங்கிட்டு இருக்கு, அவரை கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்திருக்கிறதுனால மக்கள் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை ரசிக்கவில்லை. அவருடைய பதவிக்கும் அவருடைய வயதுக்கும் இது உகந்த பேச்சு இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற காலத்தை சேர்ந்தவங்கலாம் இதை விட பல மடங்கு மோசமாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆபாச வார்த்தைகளாகவே அர்ச்சனை பண்ணவங்க தான் திமுகவை சேர்ந்தவங்க. அப்படி இருந்தும் ஜெயலலிதா இதற்கெல்லாம் எதிர்வினை ஆட்ட மாட்டாங்க. ஜெயலலிதாவுடைய உயரத்துக்கு கருணாநிதியோ அந்த கட்சியை சேர்ந்த இரண்டாவது கட்ட தலைவர்களோ அந்த அளவுக்கு சமமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறது ஜெயலலிதாவுடைய மனப்பான்மை. அதனால தான் இப்படிப்பட்ட ஆபாச பேச்சுக்களெல்லாம் அவங்க கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவதூறு வழக்கு கூட அதை பற்றி தொடர மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாதாரணமாக கடந்து சென்று விடுவார்கள். அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்து சென்றிருந்தால் மிக மிக நல்லதாக இருந்திருக்கும். மக்களும் அவரை பாராட்டியிருப்பார்கள். அடுத்ததாக இப்போ காலம் மாறிப்போச்சு. குஷ்பு பற்றி மிக ஆபாசமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவதூறாக பேசியிருந்தார். அவர் மீது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் ஜாமீன் கேட்டு நிறைய முறை போனாங்க. நீதிபதி அல்லி அவர்கள் ஜாமீன் கொடுக்க மறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட வீடியோவை நீங்கள் வீட்டில் குடும்பத்தோடு போட்டு பார்த்துட்டு வாங்க, அதன் பிறகு அவருக்கு ஜாமீன் தரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்படி அலைகழிக்கப்பட்ட பிறகு, தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு, இனிமேல் இப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணிட்டு தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஜாமீனே கிடைத்தது. அதே போலவே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஆபாச பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஆபாசமாக பேசியிருந்தார். அது எல்லாமே கடந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் பிஜேபி மிகப்பெரிய அளவில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைகலப்பு ஏற்படுற அளவுக்கு போயிடுச்சு. அதன் பிறகு ஒரு 3 மாதம் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வரல. அப்படிப்பட்ட நிலை தான் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதுவும் மீடியாக்கள், அது டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே மிக இளைஞர்கள், படித்தவர்கள். அவங்கக்கிட்ட இப்படிப்பட்ட ஆபாச பேச்செல்லாம் போட்டால் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளாரையே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் எல்லாமே வெளுத்து வாங்கிடுவாங்க. அவங்களுடன் திமுகவுடைய இப்படிப்பட்ட ஆபாச பேச்சுக்கள் எடுபடாது. அடுத்ததாக கலைஞருடைய நிழல்ல தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷம் அரசியல் பயின்றிருக்கின்றார். அப்படி பயின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்லாட்சியை ஒரு 4 வருஷமாக கொடுக்கவில்லை. கடந்த 10 வருஷமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் ஆட்சி இருந்தது. தொடர்ந்து
10 வருஷம் ஆட்சி செய்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 67 எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு நல்ல ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் தருவார்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக ஆட்சி 5% கூட தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு 5% தேர்ச்சி பெறலை அப்படின்னு தான் உண்மை. அதே போலவே தன்னுடைய தந்தையான கருணாநிதியிடமிருந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னு மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கருணாநிதி அவர்கள் கற்றுக் கொடுக்கலையா, இல்லை கற்றுக் கொடுத்ததை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே தான் மக்கள் இருக்காங்க. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியுடன் தற்பொழுது நடக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் தலைமையினுடைய ஆட்சியும் மக்கள் எல்லாமே ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவினுடைய ஆட்சி 5% கூட தேர்ச்சி வரவில்லை. 99-95% ஊழல் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. 5% மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஆட்சி பண்ணாதான் மறுபடியும் மக்கள் ஓட்டு போடுவாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற மனநிலை இருந்ததுனால தான் தொடர்ந்து ஊழல் கொஞ்சமாக நடைபெற்றாலும் 4 வருஷம் அருமையான ஆட்சியை கொடுத்திருந்தார். ஒரு நடிகரோ இல்லை திரைத்துறையிலிருந்து பின்புலத்திலிருந்து வந்தவரோ எடப்பாடி பழனிசாமி கிடையாதுங்கிறதுனால பொறுப்புடன் ஆட்சி செய்தார். அதனால தான் மக்கள் இப்போ திமுக ஆட்சியும் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் ஒப்பிட்டு பார்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமியே எவ்வளோ பரவாயில்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா விட சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பற்றி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருவருக்கத்தக்க முறையில் பேசியிருக்காரு. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாமல் இருந்திருந்தா உண்மையிலேயே அவருக்கு இன்னும் சிறப்பான மதிப்பெண் கிடைத்திருக்கும் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.